அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 28 பேர் கொண்ட எனது கண்காணிப்பில் இயங்கும் கழக உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக என்ன சொல்றாரு, எனது கண்காணிப்பில் இயங்கும். நான் இன்னும் கேட்கிறேன், விஜய் வந்து கண்ணை மூடிட்டு 28 பேர்ல 6 பேரோட பேர் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு விஜயால சொல்ல முடியாது. நீ கண்காணிப்பு குழு உண்மையிலேயே அது அது செயல்படுதா செயல்படல, எதுக்கு அது அமைக்கப்பட்டது? ஒண்ணு, அமைக்கப்பட்ட பிறகு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ்ல வந்திருக்கா? எதுவுமே கிடையாது. நீங்க எவ்வளவு குழுக்கள் போட்டாலும் நீங்க வந்து இப்போ இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்லலாமே, தமிழ் அரசாங்கம் நிறைய விசாரணை கமிஷன் ஒன்று போடுவாங்க. அந்த நீர்த்து போக செய்வதற்கான வேலைகளை பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த குழுக்கள் போடுறது இந்த மாதிரி இந்த கட்சிகளை போடுற குழுக்கள்லாம் இந்த மாதிரியான வேலைகளுக்கு மட்டும்தான் அது பயன்படும். அதே மாதிரி இந்த குழு போட்டு இது வரைக்கும் எதுவுமே செயல்படல. செங்கோட்டையன் வந்தா செயல்பட்டுருமானா அப்பயும் செயல்படாது. அடுத்த அமைப்பு செயலர்கள் போஸ்ட் கொடுத்தாங்க. சரி, அமைப்பு செயலர் தான் எல்லா மாவட்டத்தையும் பார்ப்பார். இல்ல நீ 4 மாவட்டங்களை மட்டும் பார்த்தா போதும். கோவை, நீ அந்த அந்த சுத்தி இருக்கிற அந்த மண்டலத்தில் இருக்க மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு அதுலயே ஒரு பெரிய அப்செட்டா இருக்கும். நீங்க உள்ள வந்த பிறகு சார் இதை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா போதும். இப்ப நேத்து கூட நீங்க ஏன் வந்து அவர் துண்டை கூட வாங்கிக்க மாட்டீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நான் எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு. நீ மறுபடியும் என்ன சொல்ற, யாருக்கு நீ சபார்டினேட்டா இருக்க சொல்ற? புஷி ஆனந்துக்கு சபார்டினேட்டா இருக்க சொல்ற. எந்த புஷி ஆனந்த்? செங்கோ இட்டையன் அவர்களே. என் பேரையாவது ஒழுங்கா பண்ற, நீ ஏன்டா அப்படி படுத்துற? நான் எம்ஜிஆர் கூட இருந்த அவர் உண்மையிலே சொல்லுவா பாலாஜி, நான் வந்து செங்கோட்டையனுக்கு நீங்க பாஜக ஆப்ஷன் ரூல்ட் அவுட். ஆனா அவருக்கு அரசியல ஏதோ செய்யணும்னு தோணுது. இன்னொரு 77 வயசு 5 வருஷம் மேக்ஸிமம் இருக்கா, நேரா போய் அமித்ஷாவை என்ன நிறைய தூரம் நிறைய பழி வாங்கிட்டீங்க, என்ன பகடக்காயை பயன்படுத்தினீங்க, எனக்கு ஒரு கவர்னர் போஸ்ட் கொடுங்க, நான் கௌரவமா ஒரு 5 வருஷம் மேகாலயா மிசோரம் எங்கனாலும் பரவாயில்ல, நான் அங்க போய் காலம் தள்ளிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனையே இல்லாம இருந்திருக்கும். இவர் ஏன்னா இந்த கட்சியில போன பிறகு இவர் இப்ப நேத்துல இருந்து என்ன வேலை நடக்குது? எடப்பாடிக்கு ஒரு ரைவல்ரி இருக்குல்ல, எடப்பாடி பழி வாங்க வேண்டிய அவசியம் செங்கோட்டையனுக்கு இருக்குல்ல. எப்படியே பழி வாங்குவார்? பழி வாங்கிடுவாரா? இப்ப விஜய் கூட சேர்ந்ததுனால எடப்பாடி அவரால் பழி வாங்கிட முடியுமா? நான் சொல்றேன், அந்த தொகுதியிலேயே இப்ப தாவேக சார்பாக நிற்கின்ற செங்கோட்டையன் ஜெயிச்சிருவாரா அவரு? இல்ல இன்னும் பல கூட்டத்தை அவர் சேர்த்துற முடியும். அதிமுகவினர் அப்செட் ஆறாங்களே, எடப்பாடி வந்து பிரஸ் மீட்ல பேசுகிற போது பிரஸ்காரங்கிட்டே அது அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு போறாருல. இல்ல நீ அப்செட் கரெக்ட் தான், ஓகே. நீங்க ஆனா நீங்க போன இடத்துல உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை, இது இந்த டாபிக் வருவோம். நீங்க போன இடத்துல உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஹேண்ட் கிடைக்குமா? நீங்க இப்ப ஜெயலலிதா அவர்களுக்கு ரூட் போட்டு கொடுத்தவர், எம்ஜிஆர் கூட பழகினவர், எம்ஜிஆருக்கு சில விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவர் அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்க ஜெயலலிதா ரூட் போட்டு கொடுத்த மாதிரி நாளைக்கு சொல்றாரு, சார் உங்களுக்கு ஒரு ரூட் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் சார், இதே என்கிட்ட சொல்றீங்கன்னு கேட்பாரு விஜய். சார் நாளைக்கு ஈரோட்ல ஒரு பெரிய கூட்டம் போறேன் சார், 10,000 பேரை நான் என் தலைமையில கோபிச்செட்டிப்பாளையத்தில் 10,000 பேரை உங்க தலைமையில இணைக்க போறேன், இணைச்சிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாரு. சார் நீங்க தான் சார் வரணும். சார் நான் எங்க வரணும்? புஷி ஆனந்த் கூட்டிட்டு போங்க பாரு விஜய். விஜய் வந்து ஒரு ரூமுக்குள்ள எலைட் பாலிடிக்ஸ் எப்படி பண்ணணுங்கிறது மட்டும்தான் இருக்காரு. நீங்க அவரை வச்சு நீங்க வேலை வாங்குவீங்க. ஆரம்ப கால ஜெயலலிதா செங்கோட்டையன் சொன்ன பேச்சை கேட்டிருப்பாங்க. மேடம் இந்த இடத்துக்கு போகணும் மேடம், இங்க கூட்டம் போடணும், இங்க பேசணும், இங்க போகணும், நீங்க பிரச்சார கூட்டம் இப்படி பயணத்திட்டம் இருக்கு அப்படி சொல்ல உண்மையிலே ஓகே பரவாயில்ல, ஒரு ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குறாரு கேட்டிருப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க நேத்து விஜய் துண்ட போத்துனார் இல்லையா, இதற்கு பிறகு விஜய் அவர் பார்க்கவே முடியாது. செங்கோட்டையன் எப்ப பார்ப்பாரு? அவருக்கு நேரடி அக்சஸ் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க.